நல்லா லேடிஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி அது யமகால. செம்ம கம்ஃபர்டபுள், ஹைட்டும் கம்மியா இருக்கு. ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன், இது உங்கள் சுபன் vlogs. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றின vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூட்டர் பற்றின vlog. இந்த vlog எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நார்மல் ஸ்கூட்டர் லேடிஸ்க்கு என்ன இப்போ யமஹானால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து இந்த ஸ்கூட்டரை செலக்ட் பண்ணி பல ஆஸ்பெக்ட்ஸில் இதை எடுத்து தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்ன ஸ்கூட்டருங்கிறதையும் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். கமான், லெட்ஸ் கோ இன்சைட் த வீடியோ. இந்த வண்டியை நமக்காக கொடுத்தவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சேனா மோட்டர்ஸ் யமஹா ஷோரூம் வந்து கோல்வின்ஸ் பஸ் ஸ்டாப் அவினாஷி ரோட்டில் இருக்குது. இப்போது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற மெர்லிஸ் அப்படிங்கிற பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க, இல்லைன்னா கண்ணம்பா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரி வாங்க இப்போ வண்டியை பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட ரே ZR அப்படிங்கிற மாடல் தான் எடுத்திருக்கோம். ஸோ வண்டியோட லுக்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க இப்போ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாகவே ஃப்ரண்ட்டில் தூமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோர் ஹைப்ரிட் அப்படின்னு அவங்களோட இன்ஜினோட கோர் டைப்பை குறிப்பிட்டிருக்காங்க. ப்ளஸ் யமஹாவோட பேட்சிங்கோட வருது. அண்ட் தென் அதுக்கு கீழே இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்மவுண்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்கிற ரே ZRல மேலே இருக்கிற DRL கொடுத்துருக்குறாங்க. தென் ஹெட்லேம்ப், அதுக்கு கீழே நார்மல் மக்காட்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் டயர்ஸ் மாதிரியான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அலாயோட வீல் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியான் க்ரீன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டியோட ஓவர்வியூ பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி யமஹாவோட எம்போஸ்டு லோகோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர்பாக கொடுத்துருந்தாங்க. தென் இதோட லெக் ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல் பில்ட் அடல்ட் ஓட்டுற அளவுக்கான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. அண்ட் இதோட ஸ்டிக்கரிங்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125cc என்ஜின் இருக்கிற வண்டி அப்படிங்கிறங்காட்டி அதை குறிப்பிட்டு தான் 125 ரே ZR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரீட் ராலி எடிஷனுங்க நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி. ஸோ அடுத்து இதோட பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோட லைட்ஸ், ஸோ அதோட பேக் லைட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு, ஒரு சூப்பர்பான ஒரு லுக் கொடுத்துருந்துச்சு. தென் அப்படியே கீழே வந்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த வண்டியோட ரைட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஒரு ஸ்மூத்தான ஒரு வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கேசிங் கம்ப்ளீட்டாக ஒரு கவர்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா CVT, அதாவது அதோட டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நார்மல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மாதிரி போகிறங்காட்டி வண்டி வந்து அப்படியே ஸ்மூத்தாக கிளைட் ஆகி போகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைட் ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக்கை கொடுக்குது வண்டிக்கு. தென் இதோட டிஸ்க் பிரேக்ஸ், ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கும், ரியர் வீல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரேடியஸ் 12 வருது. அண்ட் ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் 10 வருது. தென் இந்த வண்டியில் சில டைப்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஹைப்ரிட் எக்யூப்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் 125cc, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டார்க் வந்து 10.3 Nm அண்ட் மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் வந்து 6 kW. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் எனபிள்டாக இருக்குது. ஃபியூல் சிஸ்டம் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து V பில்ட் ஆட்டோமேட்டிக். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் சிஸ்டம் எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு Y கனெக்ட் அப்ளிகேஷன் எனபிள்டாக வருது. ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் ஈஸி அக்னாலஜபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து கீழே ஃபியூல் இண்டிகேட்டர் வந்துடுது, டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட், டோட்டல் ஸ்பீட் வந்துடுது, ரெவ் மீட்ரு வந்துடுது. அண்ட் தென் கீழே இருக்கிற மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இப்போ நான் அமுத்துனதில் பார்க்கலாம். தென் ரைட் சைடு ஹேண்டில் பார் கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், கீழே லைட்ஸ் ஆன் ஆஃப், ஏன்னா செப்பரேட்டாக இருக்கங்காட்டி. அண்ட் தென் அதுக்கும் கீழே ஸ்டார்ட் பட்டன். தென் அப்படியே நம்ம இப்போ லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ், ஹை பீம், லோ பீம் ஆர் பாஸ், அந்த பட்டன் மேலே இருக்குது. அதுக்கும் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச். அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாரன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருந்துச்சு. அண்ட் தென் கீழே வந்தோம் அப்படின்னா இதில் ஹூக் இருக்குது. ஸோ கேரி பேக்ஸ் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து வண்டி ஆன் பண்ணுற கீப் ஹோல்டர் பிளேஸ். தென் அப்படியே கீழே பார்த்தோம்னா நம்ம லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருந்துச்சு. தென் இதில் ஆன்டி ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ வழுக்காமல் இருக்கிறதுக்காக.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியோட கார்கோ ஸ்பேஸ், அதாவது பேக்கில் இந்த சீட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு தடவை சாவி போட்டுட்டு அதை லைட்டாக பேக்கில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும், இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் ட்விஸ்ட் பண்ணணும். இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்மளோட வெஹிக்கிள் ஸ்பேஸில் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. 2 ஹெல்மெட் வைக்க முடியாது, ஒரு ஹெல்மெட் வைக்கலாம். அண்ட் தென் இது வந்து டயரோட ப்ரெஷர் மானிட்டர், அதாவது இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிங்கிறது. தென் ஃபியூவல் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு அடியே தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன தான் ஓல்ட் ஸ்டைலாக இருந்தாலும் சேஃபர் சைடு இது தான். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டிசைன் வைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதோட லைட்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், தென் கம்ஃபர்ட், உட்காந்து டிரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக லேடிஸ்க்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் வெஹிக்கிளாக இருக்கும். இது வந்து அதோட ஹை பீம் அண்ட் லோ பீம். ஸோ லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இப்போது இதை நாங்கள் டிரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ இது நாங்கள் எங்கே டிரைவ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவினாஷி ரோட்டில் டிரைவ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து இதில் அடிக்கடி பிரேக் போட வேண்டிய தேவை இருந்துச்சு, ஆக்சிலரேட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. பிரேக்ஸும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத் அண்ட் பட்டரியாக இருந்துச்சு. ரொம்ப வண்டி ரிவ் ஆகலை, நீட்டாக ஆக்சிலரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அதோட ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக கெயின் பண்ணி அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால தான் வந்து என்னென்னா இதோட வி டிரான்ஸ்மிஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம ஆக்சேனா மோட்டார்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் விசிட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் அப்படி ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷோரூமை விசிட் பண்ணுறது பெட்டர். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர்ஸை கேட்டு வாங்கிக்கலாம், அல்லது இருக்கும்போது நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம இந்த வண்டியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வண்டியில் இன்பில்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவர் கார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ கையும் விரலும் வந்து பார்த்திங்கன்னா அடிபடாமல் இருக்கிறதுக்காக இது ரொம்பவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த வண்டியோட டிசைனையும் அது மெருகேற்றி காமிக்குது. ஓகே, இந்த வண்டி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வண்டி வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் ஷோரூமில் விசிட் பண்ணுங்கள் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் எந்த வண்டியும் வாங்க வேண்டாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு தெரியும். அண்ட் ஷோரூமோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சேனா மோட்டார்ஸ், யமஹா, கோல்வின்ஸ் பஸ் ஸ்டாப், கண்ணப்பா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இல்லைனா பெரிய மெர்லிஸ் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then it's bye from Subbanation.